அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரம். வாழ்க்கையில் சிலருக்கு சில விஷயங்கள் கை கொடுக்கவே கொடுக்காது. எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாலுமே, எவ்வளவோ நம்ம அதற்கு கஷ்டப்பட்டு உழைப்போம், பரிகாரங்கள் பண்ணுவோம், கோவிலுக்கு போவோம். அந்த ஒரு விஷயம் நடந்தால் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினச்சி நம்ம வேண்டி பார்ப்போம். ஆனாலும் சில விஷயங்கள், சில காரியங்கள் நமக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு விதியே எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த நேரம், இந்த மாதம் நமக்கு எந்த நேரத்தில் வந்திருக்கு, நம்ம அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அபிஜித் ஸ்துதி, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான விளக்கத்தோடு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் அபிஜித் நட்சத்திர நேரம் கொடுத்துட்ருக்கோம். இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் வேணுமோ, நியாயமான கோரிக்கைகள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பகவான் கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் கேட்டாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம எதை வேண்டிக்கிட்டாலுமே நமக்கு 100% நடக்கும். நீங்கள் கண்ணை மூடி உங்களுக்கு இது வேணும், உங்களுக்கு வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல்கள் வச்சா மட்டும் போதுங்க. மனதுக்கு இனம் புரியாத ஒரு நிம்மதி, சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான நேரம். இந்த நேரத்தை பற்றி நமக்கு புராணத்தில் நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 27 நட்சத்திரங்கள் தான் மொத்தமாக இருக்குது ஜோதிடத்தில் அப்படின்னு. ஆனால் 28வதாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம். அதாவது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். இது மகர ராசியில் அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் 2வது பாதத்தில் வரக்கூடிய இந்த நட்சத்திரமானது இதனுடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகுல தான் இதனுடைய ஸ்தானமானது இருக்குன்னு புராணங்கள் சொல்லுது. இதற்கு மகாபாரதத்தில் இதனுடைய நட்சத்திரத்துடைய மகிமையே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷமானது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் போரை தொடங்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு. ஏன்னா ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் தான் சகாதேவன். சகாதேவன் தன்னுடைய எதிரிகளாக இருந்தால் கூட அவர் ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர். உண்மை மட்டும்தான் சொல்லுவேங்கிற பட்சத்தில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை அவங்களுக்கு குறித்து கொடுத்து அனுப்புனார். எப்பயுமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு என்ன நீங்கள் நினச்சாலுமே நடக்கும். எந்த விஷயங்கள் தொடங்கினாலுமே காரிய வெற்றி கிடைக்கும். நல்லது நம்ம நினச்சாலும் நடக்கும், நீங்கள் கெட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம நினச்சாலுமே நடந்துடும். ஏன்னா அப்படிப்பட்ட இந்த ஒரு சூக்ஷ்மமான ஒரு நேரம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தை அவர் குறித்து கொடுத்து அனுப்புனதுனால அடுத்த நாள் அவங்க அந்த நேரத்தில் போரை தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக அதர்மம் தான் ஜெயிக்கும், தர்மம் தோற்று போகும் அப்படின்னு நினச்சிட்டு கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை எடுத்துட்டு தன்னுடைய மயில் இறகுல மறைச்சி வச்சுக்கிட்டாராம். அடுத்த நாள் போரும் தொடங்கினுச்சு. ஆனால் நட்சத்திரத்தை தான் அவர் மறைச்சி வச்சுக்கிட்டார் பார்த்தீங்களா. அதனுடைய பலன் இல்லாமல் போனதுனால கௌரவர்கள் போரில் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு மகாபாரதத்துடைய கதை இருக்குது. இதுவே நமக்கு நட்சத்திரத்துடைய பெருமையும் யோகத்தையும் கூறக்கூடிய அற்புதமான ஒரு தகவல். இந்த நட்சத்திரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் எதை நீங்கள் ஆரம்பித்தாலுமே இதற்கு ராகு காலம், யமகண்டம் அப்படி எந்தவித நேர கணக்குகள் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணாலுமே நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நேரம். பாரத போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு திருப்பி தேவர்கள் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டாங்க, அந்த நட்சத்திரத்தை திருப்பி அதே இடத்துல வச்சுருங்க அப்படின்னு கோரிக்கைகள் வச்சாங்க. ஆனால் கலியுகத்தில் மனுஷங்க தவறான ஒரு வழிக்கு, தவறான ஏதாவது வேண்டுதல்களுக்கு அதை பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் நட்சத்திர நேரம், அதாவது வெறும் 24 நிமிஷம் மட்டுமே வரக்கூடிய ஒரு நேரத்தை, நட்சத்திரத்தை நமக்கு அருள் பாலித்திருக்கார் கிருஷ்ண பகவான். அதே மாதிரி நமக்கு தினமும் வரக்கூடிய அபிஜித் நேரம் இருக்குங்க. அதாவது நமக்கு டெய்லி பகலில் 11:45 பகல் 12:15 மணி வரைக்கும், சில நேரம் 12:30 மணி வரைக்கும் சில ஜோசியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான ஒரு நேரம் 11:45 12:15 மணி வரைக்கும் உள்ள அந்த பகல் பொழுதில் வரக்கூடிய 30 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா.
இந்த நேரம் வந்து அபிஜித் நேரம்னு சொல்கிறோம். இந்த நேரத்துலையும் உங்களுடைய வேண்டுதல்கள் எது வச்சாலுமே நமக்கு கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வானத்தில் மட்டுமே இருக்கட்டும், வானிலே தோன்றுமாறு அருள் செய்தாராம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு அபிஜித் நட்சத்திரமானது நமக்கு மாதத்துக்கு ஒரு முறை வரும். அதனால தான் ஜோதிடத்தில் 27 நட்சத்திரத்தோட இந்த ஒரு நட்சத்திரமானது சேராமல் தனியாக இருக்குது அப்படின்னு ஜோதிட வல்லுநர்களுடைய ஒரு கணக்கு. இந்த நட்சத்திரத்தில், அதாவது உத்திராடம் 4ஆம் பாதம், திருவோணம் 1ஆம் பாதம், அதில் பிறக்கிறவங்க அபிஜித் நட்சத்திரக்காரவங்களாக இருப்பாங்க. அவங்க எப்பயுமே வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கண்டவங்களாக இருப்பாங்க. தோல்வியை கண்டு துவளாவத ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தோல்வியை பார்த்து பயப்படாதவங்கள அவ்வளோ ஒரு தைரியமானவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு நட்சத்திரமானது நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8/8/2025 வெள்ளிக்கிழமையில், நமக்கு ஆடி மாதத்துடைய வெள்ளிக்கிழமையில் பகல் 2:16 முதல் பகல் 2:40 PM வரைக்கும் இருக்குது. மதியானம் வந்திருக்கக்கூடிய வெறும் 24 நிமிஷங்கள் நேரம் மட்டும்தான் இருக்குது. நமக்கு இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சுவாமி ரூமில், ஏன்னா நமக்கு அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கு, அன்னைக்கு பௌர்ணமி, அப்படி நிறைய விசேஷங்கள் உள்ள ஒரு நாள் தான் நமக்கு இந்த மாதம் 8ஆம் தேதி வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை நம்ம எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பூஜை ரூமில் இந்த நேரத்தில் சுவாமி நம்ம கிருஷ்ண பகவானை வந்து ஆத்மார்த்தமாக வேண்டினாலே போதும். உங்ககிட்ட கிருஷ்ணர் படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். ஒரே ஒரு துளசி இலைகள் இருந்தால் கூட போதும். நீங்கள் பஞ்சபாத்திரத்தில் வந்து தண்ணி வைப்போம் பார்த்திங்களா, அதில் ஒரு 2 துளசி இலைகள் போட்டு கிருஷ்ணனுக்கு 2 துளசி இலைகளை வந்து நம்ம வச்சுட்டு, இந்த அற்புதமான அபிஜித்துக்குன்னு ஒரு ஸ்துதி இருக்குது, அந்த ஸ்துதியை 3 முறை சொல்லிவிட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை, அந்த மனசில் உள்ள வேண்டுதலை 24 நிமிஷமும் பாசிட்டிவாக, நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அந்த நேரத்தில் வரவே கூடாது. ஏன்னா எந்த விஷயத்தை வந்து நம்ம நினச்சாலுமே சரி, நம்ம மனசில் வேண்டினாலும் அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு நேரம். இது நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மனசுக்குள்ளே நமக்கு சாதாரணமாக ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் அப்படி எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. நமக்கு கண்டிப்பாக இது நடக்கும், இந்த நேரத்தில் எனக்கு பகவான் கிருஷ்ணர் எனக்கு இதை கண்டிப்பாக எனக்கு நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இந்த நட்சத்திர நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக நீங்கள் வைக்கணுங்க. இப்போ எங்ககிட்ட கிருஷ்ணர் படம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க தாராளமாக பெருமாளுடைய படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு முன்னாடி தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். பெருமாள் படமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு தீபம், அகல் தீபம் மட்டும், நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த அபிஜித் ஸ்துதியை நீங்கள் சொல்லி வழிபடுங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்துதி அபஜித ஆக மாந்து தீர அபாஜிதாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இது தாங்க ஸ்துதி. இதை 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி தீபத்துக்கு முன்னாடி வழிபடலாம். இப்போ இந்த பகல் பொழுதில் வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் போவீங்க, வெளியில் போயிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க ஆத்மார்த்தமாக பகவான் கிருஷ்ணரை மட்டும் நீங்கள் மனசில் வேண்டிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வச்சாலே போதும். கண்டிப்பாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் நமக்கு வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அம்பாளுடைய அனுகிரகம், இப்படி எல்லா தெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒவ்வொரு மாதமும் தனித்தனியான வேண்டுதல் வைக்கக்கூடாது. ஒரு போன முறை நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதே வேண்டுதல் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த வேண்டுதல் வைக்கலாம். இப்போ நடக்காத பட்சத்தில் அடுத்த மாதமும் இப்படி வரக்கூடிய மாதங்களில் அதே வேண்டுதல்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வைக்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு வேண்டுதலை வச்சு பாருங்கள். இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை நீங்கள் பதிவிடுங்க. கண்டிப்பாக பகவானுடைய கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.